Hello viewers, very good evening. This is Chennai car trainers. Sir க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹைவே ட்ரைனிங். ஹைவே வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு செங்கல்பட்டு வரைக்கும் நாங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம் இப்போ. சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேல எப்படி டிரைவ் பண்ணனும், என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப சேஃபா வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கற அந்த பக்கா கிளாரிட்டி கொடுத்து அவருக்கு சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப எக்ஸலென்ட்டா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து கண்ட்ரோல் வந்து ரொம்ப க்ளீனா வந்திருக்கு. ஸோ க்ளீன் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எப்படி சார் இருக்குது ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? சூப்பராக இருக்குது சார். ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரைவ் பண்ணுறோம். போகும்போது கொஞ்சம் டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. கரெக்ட். இப்போ திருப்பி வந்து அது டிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கொஞ்சம் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் திருப்பி வந்து ரெக்டிஃபை பண்ணி ஓடிட்டுருக்கேன் சார். சூப்பர். இப்போ ஹைவேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. வண்டியோட கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பக்கா வந்துடுச்சு. லைன் எப்படி சேஞ்ச் பண்ணணும், பிரேக் எப்படி யூஸ் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் லைன் ரைட் போகும்போது இண்டிகேட்டர் போட்டுட்டு அதே மாதிரி ரைட் லைன் லெஃப்ட் வரும்போது இண்டிகேட்டர் போட்டு மூவ் பண்ணணும்னு சொன்னீங்க. கரெக்ட். ஸோ அந்த மெத்தட்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஜிக்ஸாக்காக வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சேஃபாக வண்டியை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேருக்கு வந்து இன்றைக்கி ஹைவேல அழகாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். 4 போடுங்க. ரன்னிங்கில் தேர்டு போடக்கூடாது. ஏன்னா நீங்கள் 40க்கு மேலே இருக்கீங்க. அதுதான் 40க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் 4 தான் போடணும். 4 5th தேர்டு வந்து போட்டிங்கன்னா வண்டி அப்படியே ஜர்க் ஆகும். எப்போவுமே அது பார்த்துக்கோங்க. ஒரு செகண்ட் ஸ்பீட் லிமிட்டை பார்த்துக்கோங்க. ஆமாம், 40 போச்சுன்னா 4 போட்டுருணும். ஆமாம். ஸோ வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லைன் இருக்குது உங்களை ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது. ஸோ அந்த 2 லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் லைனை எப்போவுமே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நான் சாருக்கு சொல்கிற விஷயமும் அதுதான், எல்லா கிளைண்ட்டுக்கும் நான் அதுதான் வந்து எப்போவுமே சொல்லுவேன். ரைட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறவங்களுக்கு உள்ள லைனு நியூட்ரல் பண்ணிங்க. ஏன்னா ஜங்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்லோ பண்ணுங்கள், நல்லா ஸ்லோ பண்ணிங்க, கம்ப்ளீட் ஸ்லோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் நீங்கள் பார்த்துட்டாலே 200 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிடணும். ஏன்னா வந்து எப்போ யார் ரோடு கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களால் சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறவங்க சடன் பிரேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த டைமில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்போவுமே டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பிகினர் லெவலில் இருந்து நம்ம டெவலப் பண்ணி கார் ஓட்டுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எப்போ வேணால் யார் வேணால் எங்கேருந்து வேணால் கிராஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து லைன் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். அதேமாரி ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது சடன் பிரேக் நீங்கள் அடிக்கவே கூடாது. ஸோ ஸ்டெப் பிரேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் இண்டிகேட்டர் கம்பல்சரி போட வேண்டியிருக்கும். இண்டிகேட்டர் போட்டுட்டு உடனே லைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப மிஸ்டேக்கான விஷயம். 200 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே உங்கள் லைன்லேயே தான் ட்ராவல் பண்ணணும். 200 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் லைன்லேயே ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைனே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பின்னாடி வரவருக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும், நான் வந்து லைன் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கும் வந்து அது சேஃபு, அவருக்கும் ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். ஸோ அதேமாதிரி ஒன்வேல ட்ரைவ் பண்ணுறவங்களை பார்த்து நாம் பயந்து டக்குன்னு ரைட்டில் மூவ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வீலர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராக்ல நம்ம போயிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம வந்து அந்த சைடில் வண்டி வருதான்னு பார்க்காம நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, சடனாக அந்த பக்கம் திருப்பிடுவாங்க வண்டியை. ஸோ அப்படி சடனாக நீங்கள் திருப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரைட் லைனில் வரவர் பயங்கர ஸ்பீடாக வராரு பாருங்க. ஸோ அவர் பயங்கர ஸ்பீடாக வரும்போது என்ன ஆகும், நியூட்ரல் ஃப்ளோ ஜங்ஷன் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். ஸ்டெப் பிரேக் போகலாம், அப்படியே 4 போட்டுக்கலாம். கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. 4 தேர்டு போடக்கூடாது. 4 பேக் டு ஃபார்ம் 4 or 5. தேர்டு வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் போடவே கூடாது. ஏன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது வந்து அதாவது 40க்கு மேலே போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்து நல்ல ஸ்பீடில் இருக்கும்போது நீ தேர்டோ இல்லை செகண்டோ போட்டுறக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது. ஹைவேல இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். அதேமாதிரி இந்த மாதிரி டைமில் ஸ்லோ பண்ணணும். ஏன்னா 2 பஸ்ஸு சேர்ந்து ஒன்றா போகும்போது நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவர் ஓவர்டேக் பண்ணுவார். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? எஸ். இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஒரு பிகினர் லெவலில் இருந்து ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப தேவையான ஒரு டிப்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சாரை பொறுத்த வரைக்கும் நான் க்ளீனாக வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எப்படி சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதேமாரி கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60ல் சார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவர் போக வேண்டிய கீர் வந்து 5th, ஆனால் 4ல் இருக்கார். 5th மூவ் ஆகணும். 5th மூவ் ஆகிக்கோங்க சார். அவ்வளோதான், 5th மூவ் ஆகிடுங்க. வண்டி ரைட்டில் போகக்கூடாது,
கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். எஸ், ஆரன் கொடுங்க, ரைட்டில் போங்க, லைட்டாக ரைட்டுக்கு ஆரன் நல்லா கொடுங்க சார். ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டே உங்களுக்கு ஃபுல் ட்ரிங்க் சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலரில் அதுவும் இந்த ஹைவேயில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சம் அதர் பீப்புள் ட்ரிங்காக ட்ரைவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ நம்ம சேஃபாக இருக்கணும். உங்கள் லைன் மாறுது பாருங்கள் வண்டி, அதுதான் இம்பார்ட்டன்ட் சார். உங்களுக்கு பேக் டு ஃபார்ம் லைன் சேஞ்ச் ஆகக்கூடாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது இந்த லைன் வந்து மூவ் ஆகவே கூடாது. வண்டி வந்து ஜிக்ஸாக், அதான் ரைட்டில் போகிறது லெஃப்டில் வர்றது அந்த மாதிரி மூவ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக போகணும். அதுதான் நான் உங்களுக்கு போகும்போது என்ன சொன்னேன் பாருங்க, என்ன சொன்னேன் உங்களுக்கு நான் போகும்போது. ஆமாம், நான் அதனால தான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன் சார், பைக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரை நல்லா கொடுக்கணும். ஏன்னா அவர் திடீர்னு சடனாக உள்ளே வந்துடுவார், சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன கண்டிஷனில் இருக்காரு தெரியாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக ட்ரைவ் பண்ணணும். ஆமாம், கிராஸ் பண்ணட்டும், ஜங்ஷன் கிராஸ் பண்ணட்டும். உங்களுக்கு இந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் நியூட்ரல் ஃப்ளோ சார், அதாவது 200 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி நியூட்ரல் ஃப்ளோ. ஆஃப்டர் கிராஸ் த ஜங்ஷன் எந்த ஸ்பீடுன்னு பார்த்து அதுக்கேற்ற கீர், அவ்வளோதான், போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? இதுதான் இம்பார்ட்டன்ட். ரைட்டுக்கு மூவ் வைக்கணும். அதேமாதிரி எங்கே லைன் இருக்கோ அது இண்டிகேட்டர் போட்டு மூவ் வைக்குங்க, அவ்வளோதான். சூப்பர். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டிரைவிங்கில். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாருக்கு வந்து ஹைவே டிரைவிங் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் யாருக்காவது வந்து நான் சிட்டிலலாம் நல்லா ட்ரைவ் பண்ணுவேன், ஹைவேல மட்டும் எனக்கு டிரைவிங் தெரியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஒன் டே ட்ரைனிங் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். காலையில் வந்து ஆரம்பிச்சுட்டு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 200 to 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட வைக்கிறேன். ஓட்ட வச்சுட்டு அந்த டைமில் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நீங்களாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவும் ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் நீங்கள் லைஃப் டைம் வந்து ஹைவேல ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ட்ரைனிங் இப்போ ஓப்பனாக இருக்குது, ஷெட்யூல் அவைலபிள் இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் ட்ரைனிங் இருக்குது. அதுக்கப்புறம் 3 days ட்ரைனிங் கொடுக்குறேன். ஸோ வெளியூரில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள், நான் வந்து ஸ்டே பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து நம்ம ரொம்ப க்ளீனாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். போகலாம் சார், அப்படியே இப்போ ரைட்டில் போங்க, நீங்கள் ரைட்டில் இருங்க. ஆமாம், நீங்கள் லெஃப்ட்லேயே நீங்கள் வரக்கூடாது. சில பேர் இப்படி தான் வருவாங்க உங்களுக்கு, அப்போ வந்து நீங்கள் யோசிக்க ரைட் லைனில் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சூப்பர். சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப க்ளீனாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹைவேல இன்றைக்கி அவருக்கு நாங்கள் கொடுத்த டிரைவிங் டிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி கேட்போம். எஸ் சார், ஹைவே டிரைவிங் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்தோம். சூப்பர் சார், போகும்போது சொல்லி கொடுத்தீங்க எப்படி இல்லை எப்படிலாம் ஓட்டணும்னு சொல்லிட்டு. கரெக்டு. அதில் திருப்பி வந்து அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி திருப்பி ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நான். கரெக்டு. ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வந்துருக்கு சார் ஹைவே ட்ரைனிங். சூப்பர், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் உங்களுக்கு. ஹைவே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப க்ளீனாக வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலராக நாங்கள் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ், பாய். லேடிஸாக இருந்து ஒரு சேஃப்டியான பிளேஸில் டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் தேடவே வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து கற்றுக்கோங்க. வேறு லெவலில் சொல்லித்தராரு. சேஃப்டி வந்து நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா நானுமே யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் அவரை வந்து அப்ரோச் பண்ணேன். உண்மையாக நானும் கொஞ்சம் ஒரு ஃபியரோட தான் வந்தேன். ஆனால் இப்போ ஃபியரே கிடையாது. ஒரு பிரதர் எப்படி நம்மளுக்கு சொல்லி தருவாரோ அந்த ஃபீல் தான் எனக்கும் வருது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு இது ப்ரமோஷன் மெட்டீரியல்ஸ்க்காகவும் இது கிடையாது. ஸோ சேஃப்டியாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்ணை மூடிட்டு நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கற்றுக்கோங்க. ஹாப்பியாக கூலாக ட்ரைவ் பண்ணிவிட்டு காரை நீங்களே இண்டிபெண்ட்டாக ஓட்டிகிட்டு போங்க. இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெயின் பண்ணதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சாரோட நம்பர் வந்து நான் தரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 8678981111. இதுதான் சாரோட நம்பர். நானுமே ஒரு நம்பரை வந்து ரொம்ப தேடி தான் கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் அந்த டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணக்கூடாது சொல்லி தான் நான் அந்த நம்பரை உங்களுக்கு தரேன். ஸோ சாரை வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வந்து கற்றுக்கோங்க. ஷுவராக நீங்கள் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீங்கள் தான் இப்படி ட்ரைவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அதுக்கு வந்து சார் வந்து கேரண்டி. எந்த ஒரு டிஃபிகல்ட் ரோட்ஸாக இருந்தாலும் நம்மளை அசால்ட்டாக ஓட்ட வச்சுருவாரு, நம்மளை கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட வைப்பார். அது சார் வந்து ஸ்பெஷலாக அதுவும் நம்ம லேடிஸாக இருக்கும், சும்மா எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஒரு
சேஃப்டியும் முக்கியம். எந்த ரோட்ஸில் போனாலும் நம்மளை திருப்பி எடுத்துகிட்டு வந்து நம்மளே யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வர வச்சிருவாரு. நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஷுவராக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சார் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. மறக்காமல் அவரோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவர் போடுற யூடியூப் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக பாருங்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அவர் போடுற வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். அவர் சொல்லித்தரதுல ஒரு ஃபீல் இருந்தால் அந்த நம்ம வந்து அடுத்தவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம அதை எப்படி பண்ணக்கூடாது, ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷுவராக சாரோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.